நரியின் கதை. ஒரு ஊரில் ஒரு நரி இருந்தது. அதை சிங்கம் பார்த்துட்டு உடனே தன்னை கடிச்சு தின்னிடம்னு பயந்து போய் ஓடனுச்சு. போய் ஒரு சின்ன புதருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு சிங்கமும் தரத்திட்டு வந்து அந்த புதருக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு, நீ எப்போ வெளியில் வருவ, உன்னை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு, சிங்கம் போகிறது மாதிரி தெரியலை. உடனே நரிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பொழுது போகலை, என்டர்டைஸ் ஆகலை, எவ்வளோ நேரம் தான் ஒழிஞ்சிக்கிட்டு படுத்து கிடக்க முடியும். உடனே தான் உடம்போடையே பேச ஆரம்பிச்சு காலை பார்த்து கேட்டுச்சு, நீ எனக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் உதவி செஞ்சுருக்கியா? என்ன அப்படி சொல்கிறீங்க? இப்போ சிங்கம் தரத்தும் போது நான் தானே வேகமாக ஓடியாந்தேன், இல்லைன்னா உங்களை பிடிச்சி அடிச்சு தின்னு இருக்கும்ல. அப்படியா, சரி சரி, நீ என்கிட்டே இரு அப்படின்னு காலை சொன்னிச்சு. அடுத்தது காதுக்கு வந்தது, நீ என்ன எனக்கு உதவி செஞ்ச? ஏங்க, சிங்கம் கடிச்சிட்டோன்னா அந்த சத்தத்தை கேட்டு சொன்னதே நான் தானே, அப்புறம் தானே நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்ச்சு. மொத்தம் நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க, என் பக்கத்துலேயே இரு அப்படின்ட்டான். இப்படி அங்கே உறுப்புகளோட ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வந்துச்சு. கடைசியில் வாளுக்கிட்ட வந்துச்சு, நீ என்ன எனக்கு உதவி செஞ்சேன்னு. அது உண்மையை சொல்லிவிட்டு. என்றைக்கும் உண்மையாக வாழ்க்கையில் நடக்கிறவனுக்கு பிரச்சனைகள், ஆபத்துக்கள், துன்பங்கள் வரும். இந்த வாள் என்ன சொல்லிவிட்டு சிங்கம் தரத்தும் போது முதல்ல என் வாழை தான் பிடிச்சி இழுக்கும், அதனால் உங்கள் காலுக்கு இடையில ஒளிஞ்சிக்கிட்டானிக்கான். எல்லோரும் உதவி செஞ்சுருக்காங்க, நீ ஒளிஞ்சிக்கிட்டியா, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு வாழை வெளியில் நீட்டி நிற்கான். அப்புறம் என்னாச்சு, சிங்கம் வாழை பிடிச்சி இழுது நிறைய அடித்து தின்னுவிட்டு. அன்றைக்கி டின்னர் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, பயனில் சொல் பாராட்டுவானை மகனனர் மக்கள் பதறியனர் அப்படின்னார். நாம் பேசுகிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா மக்கள் பதடி எனல் அப்படின்பார். பதடின்னா நெல்லுக்கு மேலே இருக்க உமி, அது பயன்படாது, அரிசி தான் பயன்படும். புரியுங்களா? நாம் வாழ்க்கை பிறருக்கு உதவுறோமோ இல்லையோ நல்ல சொற்களை பேச வேண்டும். ஒன்று, அதாவது மற்றவன் மீது அழுக்காறு பொறாமைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே தேவையில்லாமல் அடுத்தவனை புறங்கணித்து பேசக்கூடாது. புரியுங்களா? இந்த மாதிரி பண்புகள் இருந்தாலே பெரிய தர்மம். இதை தான் வள்ளுவர் சொல்கிறார் இந்த குறளில். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.